வெல்கம் டு ஜெய்ஸ் ஹெல்த்தி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பா நல்லா ஃப்ளேவர் தருன்றதுக்காக சீரக சம்பா எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறோம். நான் எடுத்திருக்க கப்பு, ஒரு கப்பு வந்து 200 கிராம் அளவுக்கு ரைஸ் பிடிக்கும். 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துட்டு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டை அரைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 8லேருந்து 10 அளவு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை, புதினா சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பேஸ்ட் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆனியனோடு நம்ம போட்டு வதக்கும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துருக்கனால அகைன் ஒரு தடவை அந்த இதை மல்லித்தலை, புதினாவை மீதி இருக்கிறத அரைச்சி எடுக்கிறேன். இது வந்து நான் இஞ்சி பூண்டோட இந்த மல்லி புதினா அரைச்சி எடுக்கிறது வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். நம்ம தனியாக அப்படியே கட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக பாதி வந்து இதில் அரைச்சி போட்டோம் அப்படின்னா இது வந்து டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இதை பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரை வந்து ஹீட் பண்ணுறோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நெய் மெல்ட் ஆனதும் அதில் பிரிஞ்சி இலை 3, ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை 2-3 பட்டை, கிராம்பு 4-5 கிராம்பு, 2 அல்லது 3 ஏலக்காய் சேர்த்துறோம். நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆயிலில் இறங்கணும். இப்போ இதோட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து வதக்க போகிறேன். 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இந்த ஆனியனை நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வதக்கணும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு ஆனியன். இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு மல்லி புதினா அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். அது ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறேன். இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும்.
இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சில்லி பவுடர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற வரை வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறது 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதோடு சேர்த்து வதக்கி விடுறோம். மஷ்ரூம் வதக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் தண்ணி விடும். இன்றைக்கி இதோடு நான் தயிர் சேர்த்து வதக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து வதக்குறேன். தயிர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸை அதோட சேர்க்குறோம். ஊற வச்ச ரைஸை அதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த ரைஸ் அளந்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதில் மஷ்ரூம் வேறு தண்ணி விடும், இதில் தயிர் வேறு சேர்த்துருக்கோம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்றேன். இந்த கப்பில் தான் நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதவே உப்பு ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் நம்ம உப்பு கலந்துக்கலாம். ஏன்னா முதவே உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். அதனால் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி முடித்ததும் நீங்கள் அந்த உப்பை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, கூட கொஞ்சம் ஆட் பண்ணணுமா என்னென்னு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கிற வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதில் மீதம் இருக்கிற அந்த மல்லி புதினாவை சேர்த்துக்கிட்டேன்.
இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கேஸ்கட் போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை வந்து ஸ்டவ்வை சிம்மில் ஒரு 15 மினிட்ஸுக்கு சிம்லேயே வச்சு எடுக்கலாம், அல்லது ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து அந்த விசிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியை திறந்து நல்லா அதை கிளறி விடணும். கிளறும் போது வந்து சாதம் அடியில் இருக்கும், மேலே காளான் இருக்கு இல்லையா, நல்லா கலந்து விடணும். மெதுவாக வந்து அதை குழஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நல்லா ஃப்ளேவரபிள் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.